ஹாய் ஹலோ ஃபேன்ஸ், நீங்க பார்த்துட்டு இருக்குது ஷோடாக்ஸ். இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது வாட் இஃப் சீரிஸோட சீசன் 3ல இருக்கிற எபிசோட்ஸோட லிஸ்ட் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம ஃபியூச்சர்ல போற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து நிக்கும். வாங்க வீடியோக்குள்ள போவோம். நம்ம எல்லாருமே ஆவலோட எதிர்பார்த்த வாட் இஃப் சீரிஸோட சீசன் 3 ரிலீஸ் ஆக போகுது. இந்த சீசன் அது வாட் இஃப் சீரிஸோட ஃபைனல் சீசன் ஆபீஷியலாவே நம்ம மார்வலே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இந்த சீரிஸ் பாத்தீங்கன்னா அமெரிக்கன் அனிமேட்டட் அந்தாலஜி சீரிஸ் கீழ வரும். இந்த சீரிஸ்ல அந்த அளவுக்கு அனிமேஷன் சும்மா தெரிக்க விட்டுருப்பாங்க. மார்வல் காமிக்ஸ்ல வர வாட் இஃப் காமிக் புக்ஸ் பேஸ் பண்ணி தான் இந்த சீரிஸ் வந்திருக்கும். இந்த சீரிஸ் மூலமா பாத்தீங்கன்னா மல்டிவர்ஸ் லெவல்ல ஆல்டர்னேட் டைம்லைன்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணது மட்டும் இல்லாம MCU பிலிம்ஸ்ல வர மேஜர் ஈவென்ட்ஸ் ஒருத்தர் எடுக்கிற சாய்ஸ்னால எப்படி அந்த யூனிவர்ஸோட தலையெழுத்து மாறி இருக்கும்னு அழகாவே காமிச்சிருந்திருப்பாங்க. இந்த சீரிஸை பாத்தீங்கன்னா மார்வல் ஸ்டுடியோஸ் அனிமேஷன் தான் ப்ரொடியூஸ் பண்ணாங்க. இந்த சீரிஸோட தலைமை எழுத்தாளர் பாத்தீங்கன்னா மேத்யூ சாகன்ஸ், அவரோட சேர்ந்து பிரையன் ஆண்டர்ஸும் ஸ்டீஃபன் பிராங்கும் தான் டைரக்ட் பண்ணி இருந்திருப்பாங்க. அதாவது வாட் இஃப் சீசன் 1 சீசன் 2 இப்ப வர போற சீசன் 3 வரைக்குமே பாத்தீங்கன்னா நம்ம ஜெர்ஃபி ரைடர் வாட்சரா இருந்திருப்பாரு. அவர்தான் இந்த சீரிஸ்ல வர மல்டிவர்ஸையும் ஒவ்வொரு யூனிவர்ஸ்லயும் நடக்கிற ஸ்டோரிஸையும் நரேட் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. இனிமேலும் பண்ணுவாருன்ற மாதிரி வேற லெவல்ல நம்மள எக்ஸ்ப்ளோர் பண்ண வச்சிருந்திருப்பாரு. இந்த வாட் இஃப் சீரிஸோட சீசன் 3 அதாவது ஃபைனல் சீசன் பாத்தீங்கன்னா டிசம்பர் 22 ஆரம்பிச்சு ஒரு நாளைக்கு ஒரு எபிசோடுன்னு டிசம்பர் 29 வரைக்குமே டிஸ்னி பிளஸ்ல ஸ்ட்ரீம் பண்ண போறாங்க. இந்த வாட் இஃப் சீரிஸ் பாத்தீங்கன்னா MCUவோட ஃபேஸ் 4 அண்ட் ஃபேஸ் 5ல ஒரு பார்ட்டாவே இருந்துகிட்டு இருக்கு. அதாவது மல்டிவர்ஸ் லெவல்ல இன்ஃபினிட்டி பாசிபிலிட்டிஸ் அழகாவே எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க. இந்த அனிமேட்டட் சீரிஸை வாட்ச் பண்ணாதான் MCUல மல்டிவர்ஸ் சாகாக்குள்ள வர ஒவ்வொரு மூவிஸும் அப்பதான் உங்களுக்கு புரியும். இந்த வாட் இஃப் அனிமேட்டட் சீரிஸ்ல ஒரே ஒரு டிராபேக் தான் இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா இது வந்து ஒன்லி இங்கிலீஷ்ல மட்டும் தான் இருக்கு. அதாவது மல்டி லாங்குவேஜ்ல குறிப்பா தமிழ்ல இருந்த ஏகப்பட்ட ஃபேன்ஸ் இந்த சீரிஸ் சம்பாரிச்சிருக்கும். தமிழ்ல இல்லைன்னா என்னடா நாங்களா மார்வல் கண்டிஸ் எந்த லாங்குவேஜ்ல கொடுத்தாலுமே நாங்க மார்வலை கொண்டாடுவோம்னு சொல்றவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதாவது இந்த வாட் இஃப் சீரிஸோட சீசன் 3ல கிட்டத்தட்ட 8 எபிசோட்ஸ் இருக்கும்னு சொல்லிருக்காங்க. ஆனா இதுக்கு முன்னாடி வந்து சீசன் 1 சீசன் 2ல பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 9 எபிசோட்ஸ் இருந்திருக்கும். கிட்டத்தட்ட ஒவ்வொரு எபிசோடுமே சும்மா தக்காளி தாறுமாறு வேற லெவல் இருந்திருக்கும். அதாவது இந்த ஃபைனல் சீசன்ல வர 8 எபிசோடுமே இதுக்கு முன்னாடி வந்ததை விட அதிக அளவு ஹைப் கொடுக்கும்னு நான் நம்புறேன். இந்த வாட் இஃப் சீரிஸ் சீசன் 3ல எந்தெந்த எபிசோட்ஸ் இருக்குன்னு லிஸ்ட் பாத்துருவோமா? அதாவது இந்த சீரிஸ்ல வர ஃபர்ஸ்ட் எபிசோட் பாத்தீங்கன்னா வாட் இஃப் தி ஹல்க் ஃபாட் தி மெக் அவெஞ்சர்ஸ். அதாவது ப்ரூஸ் பேனர் நம்ம ஹல்க் பாத்தீங்கன்னா மெக் அவெஞ்சர்ஸோட சண்டை போடுறத இந்த எபிசோட்ல எடுத்து வச்சிருப்பாங்க. இந்த எபிசோட பிளாட் பாத்தீங்கன்னா நம்ம ப்ரூஸ் பேனர் வந்து தன்னை கியூர் பண்ணுன்ற முயற்சியை ஈடுபட்டு இன்னும் கொடூரமா ஹல்கோட நிலைமை மாறி இருந்திருக்கும். ஹல்க் ஸ்டாப் பண்றதுக்காக புது கேப்டன் அமெரிக்காவான நம்ம சாம் பிரம்மாண்டமான மெகா சூட்ஸ் வியர் பண்ணி பேட்டில் பண்ணுவாங்க. இதுல பாத்தீங்கன்னா புது மெகா அவெஞ்சர்ஸ் டீமையும் லீட் பண்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அந்த டீம் மெம்பர்ஸ் யாரெல்லாம் தான பாக்குறீங்க? நம்ம பக்கி பாண்ட்ஸ், மோனிகா ராம்போ, மூன் நைட், ரெட் கார்டியன், ஷாங்சி, இன்னும் ஏகப்பட்ட பேர் இந்த எபிசோட்ல அப்பியர் ஆக போறாங்க. அதுக்கப்புறம் ரெண்டாவது எபிசோட் பார்த்தோம்னா வாட் இஃப் அகதா வென்ட் டு ஹாலிவுட். நம்ம ஹோவர்ட் ஸ்டார் பாத்தீங்கன்னா வேர்ல்டு வார் 2ல ஒரு சிலரோட கை கோத்து ஜெயிச்சிருந்திருப்பாங்க. ஆனா அவருக்கு உண்மையிலேயே டைரக்ட் பண்றதுதான் பிடிச்சிருந்திருக்கும். அதுக்காக ஸ்டார் பிக்சர்ஸ் சொல்லிட்டு ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆரம்பிக்கிறாரு. லீட் ஆக்ட்ரஸ் நம்ம அகதா ஆக்னஸ் பாத்தீங்கன்னா ஒருத்தர் தான் யாரும் தெரிஞ்சதுக்காக மந்திரத்தை போட்டிருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு தெரியும் அவங்க கூட நடிக்கிற ஒரு கோஸ்டார் வந்து சூப்பர் பவர்ஸ் இருக்கிற சூப்பர் ஹீரோ. இந்த எபிசோட்ஸ்ல பாத்தீங்கன்னா நம்ம எட்டர்னல்ஸ் அப்பியர் ஆக போறாங்க. இதுதான் இந்த எபிசோட ஒரு பிளாட்டா இருக்கும்னு ஒரு ரூமர் இருக்கு. அடுத்து இந்த சீரிஸ்ல வர எபிசோட் 3 பாத்தீங்கன்னா வாட் இஃப் தி ரெட் கார்டியன் ஸ்டாப்ட் தி விண்டர் சோல்ஜர். இந்த எபிசோட டைட்டில் பார்த்தா ஏகப்பட்ட பேர் கெஸ் பண்ணிருப்பீங்க. 2 சூப்பர் சோல்ஜர் இந்த எபிசோட்ல அப்பியர் ஆக போறாங்க. அதாவது 1991ல பாத்தீங்கன்னா நம்ம ரெட் கார்டியன் ஹை ப்ரொஃபைல் மிஷனுக்கு அது எதனால பாத்தீங்கன்னா ரெட் ரூம் சூரியர்ஸ்க்கு தன்னை ப்ரூஃப் பண்றதுக்காக இதே டைம்ல பாத்தீங்கன்னா நம்ம விண்டர் சோல்ஜர் ஒரு மிஷனுக்கு அசைன் ஆகுறாரு. அதாவது நம்ம ஹோவர்ட் ஸ்டார்க்கை கில் பண்ற மிஷனுக்கு இந்த 2 சூப்பர் சோல்ஜர் ஒரு கட்டத்துல சந்திச்சு யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல இருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு கை கோக்குறாங்க. இந்த பிளாட் தான் இந்த எபிசோடோட ஸ்டோரியா இருக்குன்னு ஒரு ரூமர் இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா எபிசோட் நம்பர் 4 வாட் இஃப் ஹோவர்ட் தி டக் காட் ஹிட்ச்டு. இந்த எபிசோட்ல நம்ம ஹோவர்ட் தி டக்கும் டார்சி லீவ்ஸும் பாத்தீங்கன்னா இன்டர் கேலக்டிக் கிரூஸ்ல ஒருத்தர் மீட் பண்றாங்க. அப்போ பாத்தீங்கன்னா கேலக்சிலேயே டேஞ்சரஸான ஃபேக்ஷனை சேர்ந்தவங்க அவங்களோட ட்ரிப்பை மிரட்டி தடுக்க பாக்குறாங்க. அவங்க ரெண்டு பேருமே அவங்களோட ஓன் காஸ்மிக் பவரை டிஸ்கவர் பண்ணி அந்த ஃபேக்ஷன்ஸோட சண்டை போடுற மாதிரி காமிக்கலாம். இதுவுமே ஒரு ரூமர் தான், எந்த அளவுக்கு உண்மையா வரப்போகுதுன்னு தெரியல. அதுக்கு அடுத்து எபிசோட் 5 பாத்தீங்கன்னா வாட் இஃப் தி எமர்ஜென்ஸ் டெஸ்ட்ராய் தி எர்த். இந்த எபிசோட்ல பாத்தீங்கன்னா எட்டர்னல்ஸ் அப்பியர் ஆக போறாங்க. அதோட நம்ம மிஸ்டீரியோ, ரீரி வில்லியம்ஸ் இன்னும் சொல்லிக்கிட்டே போலாம். அதாவது இந்த யூனிவர்ஸ்ல பாத்தீங்கன்னா நம்ம எட்டர்னல்ஸ் எமர்ஜென்சியை எப்பவுமே ஸ்டாப் பண்ணி இருந்திருக்க மாட்டாங்க. அதன் விளைவா பாத்தீங்கன்னா செலஸ்டியலோட பெர்த் எர்த் மொத்தமாவே சுனூராக்கி இருந்திருக்கும். பூமியோட மனித நாகரிகம் பாத்தீங்கன்னா செதர்ன பாறைகள்ல இருந்திருக்கும். அப்போ பாத்தீங்கன்னா நம்ம குயின்டன் பெக் அதாவது மிஸ்டீரியோ ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருப்பாரு. அந்த டைம்ல ரீரி வில்லியம்ஸ் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் ரெக்ரூட் பண்ணி அவர் ஸ்டாப் பண்றதுக்காக பாத்துருப்பாங்க. இந்த யூனிவர்ஸோட நிலைமை பழையபடி மாறிச்சான்னு இந்த எபிசோட் வந்தாதான் தெரியும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எபிசோட் 6 வாட் இஃப் 1872. இந்த யூனிவர்ஸ்ல பாத்தீங்கன்னா நம்ம ஷாங்சியோட ஃபேமிலியை பேஸ் பண்ணி தான் இருக்கும். அதுவும் வெஸ்டர்ன் தீம்ல இருக்கும். அதாவது இந்த யூனிவர்ஸ்ல பாத்தீங்கன்னா நம்ம MCU ஹீரோஸ் வேர்ல்டு வெஸ்ட்ல வாழ்ந்து வந்திருப்பாங்க. நம்ம ஷாங்சியும் அவரோட பார்ட்னரான கேட் பிஷப் ஹூடுன்னு சொல்ற தீய அமைப்பை எதிர்த்து அப்பாவி மக்களை காப்பாத்துறாங்க. இந்த யூனிவர்ஸ் பாத்தீங்கன்னா முழுக்க வெஸ்டர்ன் ஸ்டைல்ல தான் இருந்திருக்கும். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா எபிசோட் 7 வாட் இஃப் தி வாட்சர் டிஸப்பியர். அதாவது வாட் இஃப் சீசன் 1 சீசன் 2 இப்போ வர சீசன் 3 வரைக்குமே நம்ம வாட்சர்
வாட்சர் ஒரு சில யூனிவர்ஸோட இன்டர்ஃபியர் ஆயிருந்திருப்பாரு. அதை பத்தி விசாரிக்கிறதுக்காக நம்ம வாட்சரோட கவுன்சில் வந்து நம்ம வாட்சரை கூட்டு போயிருந்திருப்பாங்க. மேபி இந்த ஃபைனல் சீசன்ல பாத்தீங்கன்னா நம்ம வாட்சருக்குமே தனியா ஒரு எபிசோட் கொடுக்கலாம்னு முடிவு பண்ணிட்டாங்க போல நம்ம மார்வல். இந்த எபிசோட் பாத்தீங்கன்னா சூப்பர் டூப்பரா இருக்கும் போல. இந்த எபிசோட்ல பாத்தீங்கன்னா நம்ம கேப்டன் கார்ட்டர், ககோரி, நம்ம எக்ஸ்மென் டீமை சேர்ந்த ஸ்டார்ம் இவங்களோட சேர்ந்து இன்னும் சிலர் அப்பியர் ஆக போறாங்க. இந்த எபிசோட்ல பாத்தீங்கன்னா எக்ஸ்மென் அவெஞ்சர்ஸும் மீட் பண்ணுவாங்க போல. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா எபிசோட் 8 அந்த ஃபைனல் சீசனோட ஃபைனல் எபிசோட்னே சொல்லலாம். இந்த எபிசோட்லயும் பாத்தீங்கன்னா நம்ம கேப்டன் கார்ட்டர், ககோரி, எக்ஸ்மென் டீமை சேர்ந்த ஸ்டார்மும் இன்னும் சில வாட்சர்ஸ் இந்த எபிசோட்ல அப்பியர் ஆக போறாங்க போல. இந்த எபிசோட் பாத்தீங்கன்னா 7th எபிசோடோட பார்ட் 2 தான் இருக்கும். ஏன்னா அதுல இருக்கிற அதே மெம்பர்ஸ் தான் இதுலயும் வராங்க. மேபி ஒரே ஸ்டோரியா எடுத்துட்டு போவாங்க போல 2 எபிசோட்ஸ் சேர்த்து. இந்த வாட் இஃப் சீரிஸ் ஃபைனல் சீசனை பாக்குறதுக்கு முன்னாடி சீசன் 1 சீசன் 2 மறக்காம பாத்துருங்க. நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா சீசன் 1 சீசன் 2 ஓட எபிசோட்ஸ் ஓவர் வியூவை நம்ம ஷார்ட்ஸா போட்டிருப்போம். மறக்காம செக் பண்ணி பாருங்க. இந்த வாட் இஃப் சீரிஸோட சீசன் 3 பாத்தீங்கன்னா அடுத்து மல்டிவர்ஸ் சாகாக்குள்ள வரப்போற ஏகப்பட்ட மூவிஸ் லீடா கூட இருக்கலாம். இந்த வாட் இஃப் சீரிஸோட ஃபைனல் சீசனுக்கு யாரெல்லாம் வெறித்தனமா வெயிட் பண்றீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம ஃபியூச்சர்ல போற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து நிக்கும். இதே மாதிரி அடுத்த ஒரு சூப்பரான வீடியோல உங்களை மீட் பண்றேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது ஷோடாக்ஸ் ஹோஸ்ட்.